ஹலோ மக்களே! ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்பவே போர் அடிக்குதா? அப்போ இந்த ஈவினிங் ஸ்நாக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. 1 கப் சோயா சங்க்ஸை தண்ணியில் நனைச்சி எடுத்திருக்கேன். கூடவே 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாக விட தேவையில்ல. ஜஸ்ட் இது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு ஒரு 2 விசில் ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுடைய சோயா சங்க்ஸும் இந்த கடலைப்பருப்பு வெந்துடும். 1 கப் சோயா சங்க்ஸ்க்கு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சாதம் வேக வைக்கிறப்பவே இந்த சோயா சங்க்ஸை மேலே வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் தான் கொடுத்தேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கடலைப்பருப்பு எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோயா சங்க்ஸுமே நல்லா வெந்திருக்கு. தண்ணி எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் ரொம்ப கம்மியான தண்ணி விட்டதுனால இதுவே எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சுன்னா இப்போவே அதை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்தா போதும். 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக்சர் ஜாரில் அரைக்க தான் போகிறோம். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்க சோயா சங்க்ஸ் அண்ட் கடலைப்பருப்பு இது 2மே சேர்த்துக்கலாம். உங்கள் மிக்சர் ஜார் நல்லா அரைக்கணும்னா மட்டும் சின்ன மிக்சர் ஜாரில் போடுங்க. இல்லைனா பெருசில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா காரம் பிடிக்கும்னா நீங்கள் பச்சை மிளகா காரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லைனா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைஞ்சதுக்கப்புறமா இதில் துருவின பன்னீர் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். கேரட் பீட்ரூட்லாம் சேர்க்குறப்ப நீங்கள் மிக்சர் ஜார்லேயே போட்டு அரைச்சிடுங்க. குழந்தைங்களுக்கு அது இருக்கிறதே தெரியாது. ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ரெசிபி. இப்போ நான் இதில் பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீரை துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் கையால் பிசைஞ்சு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிக்கிறப்ப உங்களுக்கு அது கரெக்டாக ஃப்ளாட்டாக வருது பார்த்திங்களா? இதுதான் பதம். நம்ம இதில் தண்ணி விட்டே அரைக்கவே இல்லை. நம்மளுடைய சோயா சங்க்ஸில் இருக்க தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க தண்ணியே போதுமானது. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வராது. நான் இப்போ இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்பூன் வச்சு அங்கங்கே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நார்மலாக நம்ம கட்லெட் செய்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் போட்டு 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.